இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் தானியேல் 2:21. கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே அதிசயங்களை செய்ய போகிற நாட்களாக இருக்கலாம். அதுலேயும் விசேஷ விதமாக நாம் ஏப்ரல் 19 வாக்களித்தோம். அதுலேயும் கர்த்தர் நமக்கு சித்தமான ஒரு ராஜாவை ஏற்படுத்துறதற்கு இன்றைக்கு அதுக்கான எல்லா விதமான ரிசல்ட்டையும் இன்றைக்கி தரப்போகிறாரு. அதுலேயும் விசேஷ விதமாக காலம் சமயம் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் கர்த்தர் தான். நாம் விரும்புகிற ராஜா வரலையேன்னு வேதனைப்படும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்னு சொல்கிறாரு. அதனால் கர்த்தர் கொடுக்க போகிற அந்த ராஜாவை நாம் நல்ல விதமாக பிரதம மந்திரியாக நம்மளுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய அறிவிப்பு விடும்போது இவர் தான் நம்மளுக்கு நல்ல ராஜாவாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லும்போது நாம் மனதாரி ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே இன்னமும் நம்ம திடப்படுத்தி கொண்டு எல்லா சமயங்களையும் காலங்களையும் மாற்றுகிற கர்த்தர் தாமே அவங்களுடைய இருதயத்தையும் நல்ல விதமாக மாற்றி நல்ல மாதிரியாக நம்மளுடைய இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிறதற்கு கர்த்தர் அவங்களுக்கு பலன் தரட்டும்னு நம்ம தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ண கர்த்தர் எல்லா விதமான ஒரு காரியங்களையும் அழகாக நேர்த்தியாக மாற்றுறதற்கு வல்லவராக இருக்கிறாரு. அதனால் இந்த ஆட்சி வந்தால் இப்படி இருக்குமே, அந்த ஆட்சி வந்துட்டே இப்படி வந்துட்டேன்னு புலம்புறதை விட்டுட்டு கர்த்தருக்குள்ளே நம்மளை திடப்படுத்துவோம். கர்த்தருக்குள்ளே நாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி நல்ல விதமாக அந்த ராஜாவையும் நல்ல விதமாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறதுனால நல்ல ராஜாவை தான் கர்த்தர் நமக்காக தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கை கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.